வெறும் 22 வயசு இருக்க ஒரு பையன் ஆன்லைன்ல கேம் விளையாண்டதுனால, அவங்க அம்மாக்கு ஆப்ரேஷனுக்கு வச்சிருந்த ரூ. 20,000 பணத்த இழந்தான். அது மட்டுமா, 32 வயசு மிக்க ஒரு நபர் தன்னோட குழந்தையோட படிப்பு செலவுக்காக வச்சிருந்த ரூ. 50,000 பணத்த ட்ரீம் லோன்ல இழந்தார். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த கவர்மெண்ட் சும்மா விடுமா? 2 நாளைக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய அப்டேட்ட வந்துட்டு கவர்மெண்ட் குடுத்துருக்காங்க. அதாவது இந்தியன் ஆன்லைன் கேமிங்ல பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவுல ஆன்லைன் கேம்ஸ் விளையாடுறதுனால கவர்மெண்ட்டுக்கு எந்த அளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் தெரியுமா? வருஷத்துக்கு 10,000 கோடி ரூபா மட்டும் ஜிஎஸ்டி மூலமா கிடைச்சிட்டு இருந்தது. ஸோ இவ்ளோ ப்ராஃபிட் கிடைச்ச ஒரு விஷயத்த ஏன் கவர்மெண்ட் வந்துட்டு பேன் பண்ணாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, அதனால ஏற்படக்கூடிய இம்பேக்ட்னால தான். ஸோ இப்படி நிறைய பேர் ஆன்லைன் கேம் விளையாண்டதுனால நிறைய பேர் சூசைட் பண்ணிட்டாங்க. ஸோ இதை தடுக்கிறதுக்கு தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு இந்த பில்லை பாஸ் பண்ணாங்க. வருஷத்துக்கு 45 கோடி மக்கள் இந்த ஆன்லைன் கேமிங்கை வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. சும்மா விளையாண்டா பரவாயில்லங்க. ரியல் மணியை இதில் இன்வெஸ்ட் பண்ணி வருஷத்துக்கு 20,000 கோடிக்கு மேலே அவங்க லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே இந்த பில்லுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். ஆன்லைனில் உங்கள் பணத்தை போட்டு நிறைய பணம் சம்பாதிச்சிடலாம் சொல்கிற இந்த பிஸ்னஸ்க்கு நீங்கள் நம்பி பணத்தை போடாதீங்க. ஸோ உங்களுடைய பணத்தை சேமிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நன்றி.